கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளின் கிருபையின் வார்த்தையை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 34 8வது வசனம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று இந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது. நாம் கர்த்தரை நம்முடைய வாழ்க்கையில் ருசி பார்த்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். யோபுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது, யோபு தன் மனைவிகிட்ட சொல்லும்போது, அநேக நன்மைகளை நாம் தேவன் மூலமாய் பெற்றிருக்கிறோமே, சில தீமைகளை நாம் அனுபவிக்கக்கூடாதா என்று யோபு சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அநேக நன்மைகளை அனுபவித்த அந்த உணர்வு, அந்த நன்றி உணர்வு இருந்தபடினால் அவர் தொடர்ந்து அங்கே விசுவாசத்தில் உறுதி உள்ளவராக பேசுவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகள் என்பது நாம் எந்த அளவுக்கு அவரை ருசித்திருக்கிறோம், எந்த அளவுக்கு நாம் அவரை அனுபவித்திருக்கிறோம் என்று நாம் பார்க்க வேண்டும். அப்படி நாம் ருசித்திருப்போம் என்று சொன்னால் அதற்குரிய கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலே நீங்கள் ஆண்டவரை ருசி பார்த்திருப்பீர்கள் என்று சொன்னால் அதற்குடைய அடையாளங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். யோபு உண்மையிலேயே தேவனை தன் வாழ்க்கையில் அனுபவித்தபடினால் அதற்குடைய அடையாளத்தோடு மனைவிடத்தில் யோபு பேசுவதை நாம் பார்க்கிறோம். அங்கே மட்டும் இல்லை, 1 பேதுரு 2வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கும்போது, இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்தது உண்டானால் என்று சொல்கிறார். அப்போ நீங்கள் ஆண்டவரை நீங்கள் ருசித்து பார்த்தது உண்டானால், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்து பார்த்தது உண்டானால், நீங்கள் அதை வெளிப்படுத்துகிறவர்களாக இருப்பீர்கள். அதை எப்படி வெளிப்படுத்துவீங்க? நீங்கள் உண்மையிலேயே ஆண்டவரை ருசி பார்த்தீங்க, ஆண்டவரை அவங்க வாழ்க்கையில் அனுபவிச்சிருப்பீங்கன்னா அது வாழ்க்கையில் வெளிப்படும். அது எப்படி வெளிப்படும் என்று சொன்னால், அதே 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் வேதம் சொல்லுது, சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் சகலவித வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். வளர்கிற பிள்ளையைப் போல நாம் என்ன செய்யணுமா? திருவசனத்தின் மேல், தேவனுடைய வார்த்தையின் மேல் வாஞ்சி உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இப்போ ஆண்டவரை ருசி பார்ப்பதனுடைய அடையாளம் என்ன? எல்லா விதமான தவறான, எல்லா விதமான கெட்ட பழக்க வழக்கங்களை நம்ம விட்டு தூர எறிந்து விட்டு நாம் என்ன செய்யணுமா? திருவசனத்தின் மேல், தேவனுடைய வார்த்தையின் மேல் நான் வாஞ்சி உள்ளவர்களாக நான் இருக்க வேண்டும். நான் காலை எழுந்தது முதல் நான் இரவு தூங்க போகிற வரைக்கும் நிறைய காரியங்களை செய்கிறேன். இப்படி நான் செய்கிற காரியங்கள்லாம் சரியா தவறா என்பதை நான் வேதத்தோடு என்னை ஒப்பிட்டு பார்த்து அதை நான் சரி செய்து கொள்ள வேண்டும். அதை ஒரு நிச்சயத்தோடு நான் அந்த காரியத்தை செய்ய வேண்டும். அப்போ வேதத்தின் மேல் நான் வாஞ்ச உள்ளவர்களாக இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் நிறைய தவறு செய்வது தடுக்கப்படுகிறது. ஆகையினால நான் உண்மையிலேயே நான் தேவனை ருசித்து பார்த்தது உண்டானால் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கெட்ட பழக்கங்கள்லாம் விட்டுவிட்டு நான் தேவனுடைய வார்த்தையின் மேல் வாஞ்சி உள்ளவனாக இருப்பேன். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உண்மையிலேயே தேவனை வாஞ்சித்த, தேவனை அனுபவித்த அனுபவம் இருக்குமானால் நீங்களும் வேத வசனத்தின் மேல் வாஞ்சி உள்ளவர்களாக இருப்பீர்கள். அதுதான் அதற்குரிய அடையாளமாக இருக்கிறது. ஆகையினாலே நம்மை நாமே சோதித்து பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.